ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிளான் ஏ, பிளான் பி. இது இந்த 25 வருஷத்துல ரங்கிக்காக தடவையா இப்பதான் குடிக்க போறேன். அதுக்குள்ள யாரோ ஒரு குடிகார பையன் ராங் நம்பரை போட்டு அவன் சரக்கு வாங்கி கொடுத்து நான் மூக்கு முட்டை குடிச்சேன்னு சொல்றான். குடிகார பையன் இந்த கர்மத்தை எப்படிதான் குடிக்கிறாங்கன்னு தெரியலையே. எல்லாம் ரங்கிக்காக பண்ண வேண்டியதா இருக்குது. என்ன பண்றது? எனக்கும் ஒரு தைரியம் வந்தா தானே இந்த காரியத்தை கரெக்டா கச்சிதமா முடிக்க முடியும். அதுக்கு நீ துணையா இருக்கணும் தான் ஒன்ன குடிக்கிறேன். ரெடி. இனிமே இந்த பாலை ரங்கிய குடிக்க வச்சு அவளையும் ரெடி பண்ணிட்டா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மாமாவே நினைச்சாலும் வேற வழியே இல்ல. ரங்கி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுதான் ஆகணும். ஏன்னா எங்களுக்குள்ள ஒரு இது நடந்திருக்கும். எதுக்கு இப்ப கால் பண்ண? என்ன சிஸ்டர் இது? எடுத்த உடனே இப்படி கேக்குற? நான் உன் அண்ணன். போன் பண்ணதும் பாசமா பேசுவேன்னு பார்த்தா. டேய், சும்மா பாசமா பேசுற மாதிரி நடிக்காத. நீ பண்ண வேலைக்கெல்லாம். சரி, இப்ப நீ எதுக்கு போன் பண்ணன்னு சொல்லு. எதுக்கு போன் பண்ணனா? அந்த வீட்ல என் பொண்டாட்டி இருக்கா. அவளை விட்டு நான் தனியா இருக்கேன். அவளை பிரிஞ்சு நான் எவ்வளவு வேதனை இருக்கேன் தெரியுமா? அதெல்லாம் வார்த்தையில சொன்னா உனக்கு புரியாது. நான் முதல்ல என் ரோகிணி கிட்ட பேசணும். மாமாவுக்கு போன் பண்ணா அவர் கண்டபடி உளறிட்டு இருக்காரு. இப்போ எனக்குன்னு ஹெல்ப் பண்ண இருக்கிறது நீ மட்டும்தான். அதனால இப்ப நீ என்ன பண்ற? ரோகிணி கிட்ட போய் நான் பேசுறேன்னு சொல்லி போனை கொடு. என்ன விளையாடுறியா? அன்னைக்கு நீ போன் பண்ணதுல நடந்த பிரச்சனை மறந்து போச்சா? ஜஸ்ட் மிஸ். என்ன சொன்ன? என்ன ஜஸ்ட் மிஸ்? இங்க பாரு, இப்போ ரங்கநாயகி ஆண்டி உன் மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. ரோகிணி ரூபினி போனை வாங்கி உன்கிட்ட அன்னைக்கு பேசினதுக்கே சம்பந்தமே இல்லாம என்னையும் திட்டினாங்க. இப்போ நானே போய் போனை கொடுத்து உங்க ரெண்டு பேரையும் பேச வச்சா, அத்தை கிட்ட நான் தான் உங்களை பேச வச்சேன்னு தெரிஞ்சா அப்புறம் எதை தூக்கிட்டு வருவாங்கன்னே தெரியாது என்ன அடிக்கிறதுக்கு. சிஸ்டர் இந்த ஒரு டைம் தான். நீ ரோகிணி கிட்ட போய் போனை கொடு. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். டேய், நீ எவ்ளோ கெஞ்சி கேட்டாலும் நான் கொடுக்கவே மாட்டேன். நீ போனை வை. ஏய், அவசரப்பட்டு கட் பண்ணாத. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஏய், போனை வச்சிராத. ஏய், ஒரு சின்ன ஹெல்ப் தான ப்ளீஸ். ஏதா பேச இருக்கியா? ஹலோ நர்மதா. அருண் மாமா தானே லைன்ல இருக்காரு? இல்ல ரோகிணி, எனக்கு தெரியும். பொய் சொல்லாத. அருண் மாமா தான் அது. எனக்கு அவர் குரல் நல்லாவே கேட்டுச்சு. அவரு இங்க எங்கேயோ பக்கத்துல இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சுன்னு நான் நினைச்சுக்கிட்டே தான் வந்தேன். வந்து பார்த்தா அவர் உன் கூட போன்ல பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் என் கூட பேசணும் தானே உன்கிட்ட கேட்டிருப்பாரு. ப்ளீஸ் போனை கொடு. கொடுங்கறேன். ஏய் ரோகிணி, ஏ செல்லவே, நான் ஊருக்குள்ள கால வச்சதுமே உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். அதே மாதிரி உனக்கு தெரிஞ்சிருக்கு. போன்ல நான் தான். அவ பொய் சொல்லுவா, நான் இல்லன்னு பொய் சொல்லுவா. நம்பாத. நீ போன பிடிங்க பேசு. ஹலோ
ஹலோ ஹலோ ஹலோ ஓகே மாமா. ரோகிணி சொல்றது கேளு. நர்மதா, நர்மதா ப்ளீஸ். அன்னைக்கு கூட என்னால அவர்கிட்ட பேச முடியல. அவர்கிட்ட பேசாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரோகிணி, கூட ரோகிணி. ஒரு தடவை அவரோட குரலை கேட்டா போதும். ப்ளீஸ் போன் கூட நர்மதா. மாட்டேங்குது நான் சொல்றது. சொல்றது இல்ல. கேளு. சோ இவ வேற கடுப்பேத்துறாளே. போன் கூட. ஐயோ கூட நர்மதா. ரோகிணி கூட இரு. ரோகிணி கூடன்னு சொல்றேன்ல கேளு. ரோகி விடாத, வாங்கி பேசு. ரோகி நான் தான் லைன்ல, வாங்கி பேசு. சொல்றத கேளு ரோகிணி. நர்மதா கூட நர்மதா. ப்ளீஸ் நர்மதா கூட. ரோகிணி வேண்டாம். ப்ளீஸ் கூடன்னு சொல்றேன்ல. ப்ளீஸ். உன்கிட்ட பேசாம எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. போனை வாங்கி பேசு. ஐயோ இப்படி பண்ற. கூட நான் அப்படியே பேசுறேன். சரி நான் போனை குடுக்குறேன். ஆனா ஆண்டி பாக்குறதுக்குள்ள சீக்கிரமா பேசிட்டு கொடுக்கணும். ஓகேவா? சரி. குடு. ஹலோ ஹலோ அருண் மாமா. ஹலோ ரோகி, என் செல்லமே. உன்னை பார்க்காம சரியா சாப்பிட முடியல, தூங்க முடியல, பிசினஸ்ல கூட சரியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஆக மொத்தம் நான் ஒரு நடப்பன மாதிரி ஆயிட்டேன். நானும் இங்க அப்படிதான் மாமா இருக்கேன். உங்க நினைப்பாவே இருக்கு. அதான் நான் உங்களுக்கு ரூபினி போன்ல இருந்து கால் பண்ணேன். ஆனா யாரோ ஒரு லேடி எடுத்தாங்க. ஆமா யார் அது? மாட்னானா? சொல்லுங்க மாமா, யார் அது? அவங்க என் டிஸ்டன்ஸ் ரிலேஷனு, ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க. ஓ அப்படியா? உங்க ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றாங்களா? ரோகிணி ஆண்டி வந்துட போறாங்க. சீக்கிரமா போனை குடு. குடு ரோகிணி. இரு நர்மதா இரு. மாமா சொல்லுடா. எனக்கு உங்களை இப்பவே பார்க்கணும் போல இருக்கு. ஏதாவது ஒரு மேஜிக் நடந்து நீங்க இங்க வந்துட மாட்டீங்களான்னு என் மனசு ஆசைப்படுது. அவ்வளவுதானே? அப்ப வெளியே வா, உன் மாமா கண் முன்னாடி வந்து நிக்கிறேன். சும்மா விளையாடாதீங்க மாமா. அட நான் உண்மையதான் சொல்றேன். நீ மட்டும் வெளியே வந்து பாரு, நீ ஆடி போயிடுவ. இத வரே மாமா. ரோகிணி அருண் வந்து வீட்டு வாசல்ல நிக்கிறானா? மாமா வாசல்ல யாரோ ஒரு லேடி தான் நிக்கறாங்க. உங்களை காணுமே. அந்த லேடியே நான் தான். நீங்களா?